இன்னைக்கு இந்த பயிற்சி நானும் உங்களை மாதிரி ஏனோ தானோன்னு தான் வந்து கலந்துக்கிட வந்தோம். சார் சொன்னது ரொம்பவே மோட்டிவாக இருந்துச்சு. அதாவது நம்ம தயாரிக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதை பயன்படுத்துகிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு சோப் ஆயில் 60 ml ஊற்றணும் அப்படிங்கிறது நம்ம தான் ஊற்றுறோம். ஆனால் 60 mlங்கிறத கம்பெனிக்காரன் தானே சூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம தயாரிக்கிற எதாக இருந்தாலும் மாவோ தையலோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட பொருளுக்கு நம்மளே தான் நிர்ணயிக்கணும். அப்படின்னா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது சார் சொன்ன பாயிண்ட் ரொம்பவே ஒரு மோட்டிவாக இருந்துச்சு, ஒரு நல்ல ஐடியாவாகவும் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக மேலே வந்துடலாம். தேங்க்யூ சார். என் பேர் மாரியம்மா. நான் வந்து ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சியிலேருந்து வரேன். இப்போ சார் இன்னைக்கு ட்ரெயின் பண்ணதுலேருந்து நம்ம பொருளை எப்படி விற்கணும், முதல்ல நம்ம பொருளை விற்கணுங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம சும்மா விற்கும் லாபம் பார்க்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மற்றவங்க எப்படி யோசிக்கீங்கன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு சார் சொன்னது வந்து எப்படின்னா, நம்ம பொருளை எப்படி அவங்க வாங்க போகிறாங்கன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம விற்கணும், அவங்க நல்லா யூஸ் பண்ணணும், அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து எல்லா இதுலையுமே நான் வந்து தோசை மாவு விற்கிறேன், அப்புறம் கூழ் வடகம் விற்கிறேன், தையல் சொல்லி கொடுக்குறேன், பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். ஆழ்வார்குறிச்சியில் ஐஸ்வர்யா பியூட்டி பார்லர்னால் நிறைய ஃபேமஸ். 15 வருஷம் ஆச்சு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த நீங்கள் இன்னைக்கு சொன்ன சிந்தனைகள் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வச்சு நான் இன்னும் மேலும் நல்லா பண்ணலாம். எனக்கு நிறைய யோசனைகள் வந்துட்டு இருக்கு சார். தேங்க்யூ சார். சார் என் பேர் வந்து ரேவதி. செங்கோட்டை நகராட்சியிலேருந்து வரோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வியாபாரம் எதுவும் பார்க்கணும்லாம் நினைக்கல. முதல்ல சார் ட்ரைனிங் ஒரு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் நாட்டு சர்க்கரை வாங்கி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சார் சொன்னதை வச்சு கூட கொஞ்சம் பேக்கிங் தான் முதல்ல நல்லா பண்ணுறதை வச்சு தான் சேல்ஸே ஆகுங்கிறது தெரியுது. பேக்கிங்கு மக்கள்கிட்ட வந்து எப்படி நம்ம சேல்ஸை கொண்டு போகணும் என்னங்கிறத பற்றி சார் சொன்னது கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுது. அதை வச்சு இனிமேல் பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா. எஸ் ராம்சுதா. ஓகே சார். என்னோட நேம் வந்து எஸ் ராம்சுதா. நான் சுந்தராபண்டியபுரம் பேரூராட்சியிலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் வந்து என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னா ஊறுகாய் வியாபாரம் பண்ணுறேன். 3 வகையான ஊறுகாய் பண்ணுறேன். மாங்காய், எலுமிச்சங்காய், மிளகாய் ஊறுகாய் பண்ணுறேன். இப்போ நான் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து என்ன, ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் அவர்களுக்கும் தொழில் முனைவர் நம்ம ட்ரைனிங் பண்ண வந்த 2 ப்ரோக்ராம் சார் அவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுறோன்னு ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கேட்டாங்க. நம்ம வந்து சும்மா 1 லட்சம் 1.5 லட்சம், நான் கூட அப்படிதான் சொன்னேன், 1.5 லட்சம் எனக்கு தேவைப்படுற அப்படின்னு சொன்னேன். ஆனா சரியான பதிலா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொட்டேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவைகள் அப்படின்னு நம்ம தேவைகள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்கனதான் நம்ம என்ன செய்ய முடியும், பேங்க்ல போய் அப்ரோச் பண்ண முடியும். அதுதான் தேவையான கொட்டேஷன். என்னென்ன தேவைகள், நம்மளுக்கு எவ்வளவு கடன் தேவைகள், அது போக என்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பேங்க்ல போய் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த முதலீடு மட்டும் இருந்தா நம்மளுக்கு தேவைப்படாது. 6 மாசத்துக்கு கூட அந்த வருவாய் ஈடு பண்ணணும்ல, வருவாயை வந்து சமாளிக்கணும். ஒரு இதை லாபம் நஷ்டம் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணி தான் வர முடியும். ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டிப்பா அது வந்து வெல் டெவலப்மெண்ட் பிசினஸா ஆக முடியாது. எதுவுமே நஷ்டம் 95% வந்து நஷ்டத்துல தான் முதல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்துதான் முயற்சி பண்ணதான் அது வெற்றி அடைய முடியும். அதை தாங்கி கூட திறன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் வந்து நம்ம கையிலயும் கொஞ்சம் இருந்தா மட்டும்தான் பிசினஸை வந்து நம்ம வெல் டெவலப்மெண்டா பண்ண முடியும். அது சொன்னது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல திங்கிங்கா இருந்துச்சு சார். எதை இருந்தாலும் சரி முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும் போது முதல்ல பீட் ஃபேக்ட் பின்னாடி போவோம். ஆனா அதுக்கடுத்து எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எல்லாத்துக்கும் வந்தாதான் சார் அந்த இது வந்து தொடர்ந்து முயற்சி பண்ண முடியும். தோல்வி அடைஞ்சுட்டா சரி அவ்வளவுதான் இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மனநிலை வந்து வராம முதல்ல வந்து அப்படிதான் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம சமாளிச்சு வரணும் அப்படின்னு ஒரு செயல். என்ன சார், அதான் சார் தோல்வி இருந்தா கூட வரத்தான் செய்யும். ஒரு 6 மாசத்துக்கு வரத்தான் செய்யும். அதுக்கு அடுத்தான் சார் நம்ம வெற்றி அடைய முடியும். அதை வந்து டக்குன்னு ஐயோ 6 மாசம் ஆயிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் தோல்வி அடைஞ்சாதான் திரும்ப வெற்றி அடைய முடியும். அந்த வெற்றி தான் நம்மளுக்கு நிலையான வெற்றியா இருக்க முடியும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.